இஃப் நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருக்கா உங்கள் ஃபேமிலி ஃப்யூச்சருக்காக நீங்கள் துபாய் ரியல் எஸ்டேட்க்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இது மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இஸ் எஸ்க்ரோ அக்கௌண்ட். எஸ்க்ரோ அக்கௌண்ட் என்னென்னா இஃப் 1 dirham ஆல்சோ நீங்கள் துபாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்குன்னா இட் ஹேஸ் டு கோ த்ரூ எஸ்க்ரோ அக்கௌண்ட். இது கவர்மெண்ட் அக்கௌண்ட். இதில் என்ன ஆகுதுன்னா தெர் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் யர் மணி. உங்கள் காசு எங்கேயோ போக மாட்டேன், நீங்கள் ஃப்ராட் எல்லாம் எந்த கேசஸ் எல்லாம் வர மாட்டேன் துபாயில். ஸோ செகண்ட் இருக்கா டைட்டில் டீட் என்னென்னா நீங்கள் எப்போவுமே எந்த பேப்பர் சைன் பண்ணிகிட்டே இருக்கா டைட்டில் டீட்க்கு என்ன பெனிஃபிட்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த டைட்டில் டீட்டில் இருக்கா. அப்புறம் அதை ஃப்ரீ ஹோல்ட் ஏரியாவில் உங்கள் ப்ராஜெக்ட் இருக்கா அதோட பெனிஃபிட். அப்புறம் லீகலி நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் இருக்கா அதோட பேரில் அங்கே இருக்கா. தேர்ட் இஸ் உக்குத் என்னென்னா அதை டைட்டில் டீட் முன்னாடி நீங்கள் எடுத்துருவோம். அதுக்கு என்னென்னா லீகலி அந்த ஏரியா அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் இருக்கும். அப்புறம் செகண்ட் என்னென்னா அந்த ஆஃப்லைன் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர்ட் ப்ராஜெக்ட் இருக்கா அதோட உனக்கு பெனிஃபிட் ஆகும். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில் ரிகார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் துபாய் உங்கள் இஷ்டம் இருக்கா துபாயில் இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.